ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வியில் ட்ரைனிங் முடித்த அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிட்டு கொடுப்பாங்க. அந்த கிட்டில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் சாக் பீஸ் இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு கலர் சாக் பீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கொடுத்துருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கான மெட்டீரியல். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறப்ப எப்படி எப்படிலாம் அட்ராக்டிவாக வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கலர் பென்சில், ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் க்ரையான்ஸ், அப்புறம் பென்சில், எரேசர். பென்சில் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே தருவாங்க. அதே போல் எரேசர் வந்து ஒரு 3 எரேசர் அண்ட் 3 ஷார்ப்னர் வந்துட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து போர்டு, அந்த சுருட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி வந்து ஒயிட் கலர் போர்டு தருவாங்க. அப்புறம் வந்துட்டு டஸ்டர், இது எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎல்எம்மும் வந்துட்டு அவங்க தருவாங்க. நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு கையேடு கொடுத்துருந்துருப்பாங்க இல்லைங்களா, 1 to 5க்கு ஒரு கையேடு, அதே போல் 6 to 8க்கு சொல்லிட்டு ஒரு கையேடு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎல்எம்மும் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஎல்எம்மில் வந்துட்டு எழுத்துக்கள், ஏன்னா மெயினாக வந்துட்டு பேசிக்கான விஷயங்களை தானே சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தோன்னா அப்போ அந்த பேசிக்கான விஷயங்களுக்காக எழுத்துக்கள், எண்கள், அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 2-3 வந்துட்டு சின்ன சார்ட்டாக இருக்கும், ஒன்று வந்துட்டு பெரிய சார்ட்டாக இருக்கும். அதிலே வந்துட்டு எல்லாமே வந்து பிரிண்டட் சார்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு கிட்டு. அதாவது அதில் நம்ம நேமு, சென்டர் நேம் அதெல்லாம் போட்டு தந்திருப்பாங்க. அதே போல் 6 மந்த் வரைக்கும் தான் இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த 6 மந்தில் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரைனிங் திரும்ப திரும்ப வைப்பாங்க. டைம் வந்துட்டு ட்ரைனிங், அதாவது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் சொல்லியிருப்பாங்க. அந்த 11 டேஸ் இல்லை வந்து 2 வீக்ஸ் அந்த மாதிரி டைம் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் அந்த பாட்டு, கதைகள், நாடகங்கள் தான் வந்துட்டு குழந்தைங்கள என்ஜாய் பண்ணுற மாதிரி, என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் கான்செப்ட் அந்த மாதிரி சொல்லித்தரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 1 மந்த்துக்குள்ளாரவே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்படி தான் வந்துட்டு ட்ரைனிங்கில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும், அதாவது அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் டிசம்பர் மந்த்துக்கு இன்னும் ட்ரைனிங் போகலை. அதாவது டிசம்பர் மந்த்னால் நவம்பரில் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்போம், டிசம்பரில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது நிறைய பேர் ஜனவரியில் தான் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து டிசம்பரில் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே நவம்பரில் ட்ரைனிங் ஒரு டைம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு டிசம்பரில் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், திரும்பவும் வந்துட்டு ஜனவரியில் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ட்ரைனிங் வந்துட்டு இன்னும் கூப்பிடல. அண்ட் நிறைய பேர் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க, நீங்கள் அட்டன் பண்ணியாச்சுன்னா செகண்ட் ட்ரைனிங் ஆல்ரெடி 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணவங்க. ஸோ இந்த கிட்டில் வந்துட்டு இந்த விஷயங்கள் தான், அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் தான் இருந்துச்சு. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி வந்துட்டு நீங்கள் ஏதாவது காம்படிஷன் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவங்க கொண்டு வரலை, கலர் பென்சில் இல்லை க்ரையான்ஸ் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் 1 or 2 க்ரையான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். மற்றபடி அவங்களே வந்துட்டு அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான், நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தருவாங்க. அண்ட் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு ஒரு நோட்டு அண்ட் ஒரு பென்னும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்னா அந்த பென் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். லாங் சைஸ் நோட்டு தான், அதே போல் பென் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு அதாவது இல்லம் தேடி கல்விக்காக நம்ம கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து நமக்காக வந்துட்டு தர்றது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணி சொல்லித்தர முடியுமோ அதே போல் உங்கள் திறமையும் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தராங்க. அண்டு சேல்ரி பற்றி வந்து இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரியல, பட் எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அதை நான் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அண்ட் கிட்டு வந்து இப்போது எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டுருப்பீங்க. ட்ரைனிங் போன எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு கிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது செலக்ட் ஆனவங்க சரிங்களா, அந்தந்த சென்டருக்குன்னு சொல்லிட்டு கிட்டு கொடுத்துருப்பாங்க.
யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அப்போ நம்ம தான் வாங்கியிருக்கணும். பட் நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்ற தேவைக்காக நமக்காக அவங்களே இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுற தன்னார்வலர்களுக்காக இதெல்லாம் கொடுத்தது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்கள நல்லா கற்றுக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கவும் வைங்க. சரிங்களா? அண்ட் சில இடத்துல வந்துட்டு பாயெலாம் வந்து வாங்கி போடுங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் படித்தேன். அந்த மாதிரி எதுவும் எங்கள் சென்டரில் வந்துட்டு சொல்லலை. மேபி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல். அதே போல் 2 hours கிளாஸ் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏன் 2 hours எடுக்க சொல்கிறாங்கன்னு தெரில. 5 to 7 அப்படிங்கிறது டைமிங். அதில் நீங்கள் 1 hour 1.5 hour எடுத்தாலே போதும். 5 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க, இருட்டிடும். 1 hour 1.5 hour எனாஃப் தான். 1 hour இல்லை ஒரு 1 hour 15 minutes அது கூட போதுமானது தான். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக டீச் பண்ணணுன்னெலாம் இல்லை, பேசிக்கான விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்க வச்சுட்டா போதும். சரிங்களா? தேங்க்யூ.